Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்ல அடிக்கடி எல்லாம் இந்த சாதம் செஞ்சிருக்க மாட்டோங்க. இப்படிப்பட்ட சாதத்தை இவ்வளோ நாள் செய்யாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதத்தை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்த்தரலாம். அதுக்காக அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் சூடாகட்டுங்க. அடுத்ததான் இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. நீங்களும் சேர்த்துட்டே வாங்க. உடனடியா நமக்கு இந்த சாதம் ரெடி ஆயிருங்க. கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ரோஜா பூ இதழ்களை கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல ஜீரக சாதம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துட்டு உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி தக்காளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், இல்லை பருப்பு சாதம் இப்படி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு எல்லாத்துக்குமே போர் அடிச்சிருக்குங்க. செய்யற நமக்கும் போர் அடிச்சிருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க இந்த மாதிரி சீரக சாதம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சாப்பிடும்போது நமக்கு ஒரு புதுவித டேஸ்ட் கிடைச்ச அனுபவம் கண்டிப்பா இருக்கும். இதுலயே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் நீள நீளமா, அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம வீட்டில் தக்காளி இந்த இல்லை தேங்காய், எலுமிச்சை இது இல்லாத சமயத்தில் கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த ஜீரக சாதம் செஞ்சிடலாங்க. ஜீரகம் கண்டிப்பாக நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் இதை போட்டு சூப்பரான சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இந்த சாதம் செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான பொருட்கள் எல்லாம் தேவைப்படாதுங்க. ரொம்ப குறைவான செலவுலயே நமக்கு வாய்க்கு ருசியான சாப்பாட்டை ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. கூடவே கொஞ்சமா மல்லித்தலை, புதினா தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நல்லா வாசனைக்காக தான் நம்ம இதுல மல்லித்தலை, புதினா தலை அளவா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததா இதுல நம்ம பிளைனா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் நான் உள்ள சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நீங்க பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர் இப்படி உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. வெஜிடபிள் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். நம்ம வெஜிடபிள் சேர்க்காம கூட இதை செஞ்சிடலாங்க. அடுத்ததா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நம்ம எந்த ஒரு மிளகா பொடியும் சேர்க்க போறது கிடையாது. அதனால பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதுல நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ரொம்ப சீக்கிரமே நம்ம இந்த சாதத்தை செஞ்சு முடிச்சிடலாங்க. இதை சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் வேணும் அப்படிங்கிறது மாதிரி தான் தோணும். நான் இன்னைக்கு ஒரு 2 டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிருக்கேங்க. அதை இப்போ நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கங்காட்டி ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம முதலையே உப்பு சேர்த்துருக்கோங்க. நீங்கள் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசிலும் போட்டாச்சு. நீங்களும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு 2 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்க, ரொம்ப அருமையான சீரக சாதம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப கமகமான ஸ்மெல் வருதுங்க. இந்த சாதம் செய்யும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் கேட்டுட்டாங்க, என்ன சாதம் செஞ்சுருக்கீங்க, ரொம்ப அருமையான ஸ்மெல் வருதுன்னு கேட்டாங்க. அவ்வளோ ஒரு அருமையான சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்துக்கு கூட நம்ம ரொம்ப காரசாரமான பொரியல் சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். நம்ம பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்.
நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து மறக்காமல் செஞ்சுடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் அடுத்த டைம் சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.